பிரைஸ் லார்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடினியம் சீட்ஸ் போடுறதுக்கான தருணம் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் ஒரு செட் ஆஃப் சீடு போட்டிருந்தேன். அது அழகாக ஸ்ப்ரவுட் ஆகி வந்தது. இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி, இன்றைக்கி மிச்சம் இருக்க அடினியம் விதைகள் போடலான்ட்டு நானும் என் பையனும் காலையிலேயே மாடிக்கு வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேஸ்ட்டாக இருக்க தொட்டிகள்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோம். மண்ணெல்லாம் வந்து டாப் அப் பண்ணி வைக்கிறதுக்காக. மேல் மண் என்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, செம்மண்ணும் வேப்பம் புண்ணாக்கு போட்டு ஃபஸ்ட்டு மேலே மண்ணை ரெடி பண்ணிட்டோம். என் பையன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வேலைகள் நான் ஜலிச்சு தரேம்மா கல் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். நம்ம இந்த மாதிரி சின்ன பசங்களை நம்ம கார்டனிங் ஒர்க்கில் என்கேஜ் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து அது மேலே ஒரு ஈடுபாடு வரும். ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாதம் முன்னாடி நான் கலெக்ட் பண்ணி வச்சது. அதிகமான வெயில் இருந்தனால நான் போடலை. ஸோ இப்போ போட்டோன்னா நமக்கு சீசன் நல்லாயிருக்கு, மழை அப்பப்போ பெய்யுதுன்றதுனால இப்போ போடலாம் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, அடினியம் சீட்ஸ் வந்து மேலே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு லேயர் வந்து கோகோபிட் போட்டுருவேன். கோகோபிட் போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஈஸியாக கொஞ்சம் வெளியே ஸ்ப்ரவுட் ஆகி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரி சீக்கிரமாக முளைச்சிருது அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் வெறும் கோகோபிட் மட்டும் யூஸ் பண்ணி வச்சதில் எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயிலில் இருக்கிற கிரிப்னஸ் வந்து கோகோபிட்டில் மட்டும் நம்ம போடும்போது விதைகள் அந்தளவுக்கு ஸ்டெடியாக நிற்க மாட்டேங்குது செடியாக ஆனதுக்கப்புறம். அதனால் இப்போ நான் மண் கலவையிலேயே நான் போடுறதுனால எனக்கு செடிகள் கிரிப்பாக இருக்குது. மேலோட்டமாக நம்ம கோகோபிட் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகி மேலே வரத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட மெத்தட் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம விதைகள் போட்டு மூடினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா 6 to 7 டேஸில் உங்களுக்கு முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு 6 to 7 months வரைக்கும் நல்லா செமி ஷேடான இடத்துல வச்சு தண்ணி வந்து தேவையான போது மட்டும் ஊற்றி நம்ம பார்க்கணும். இப்போ விதைகள் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அதிக ஃபோர்ஸான தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. ஹோஸ்லேருந்து டேரெக்டாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கையில் தெளித்து விடுங்க. அப்படி இல்லாட்டி பூவாளி வச்சுருந்தீங்கன்னா பூவாளி யூஸ் பண்ணுங்கள். பூவாளி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து மூடியில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு விதைகள் வந்து தெறிக்காது. நம்ம ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றினோன்னா விதைகள் தெறித்து கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடியா பார்த்திங்கன்னா என் பையன் தான் சொன்னான். நம்ம சென்டரில் வந்து ட்ரெயின் செல் உடஞ்சி போனதை வச்சு 2 பார்ட்டிஷனாக பிரிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ பசங்களை நம்ம இதில் என்கேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. அதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து என் பையன் இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். அது என்றைக்கு ஸ்ப்ரவுட் ஆகுதோ அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காலையில் சொல்லும் போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நம்ம பசங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இதில் ஆர்வமாக இருக்கும்போது ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து செய்யும் போது ரொம்பவே ஹாப்பினஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.